அந்த ஏயுடி, யூஎஸ்டி மட்டும் கொஞ்சம் என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ஏயுடி, நான் ஒரு 2 ஏயுடி, டேஸா யூஎஸ்டி. பார்க்கவே இல்ல ப்ரோ மார்க்கெட்ட. ஏன்னா அந்த என்ட்ரிலயே ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கிற மாரி இருக்கு அது. ஆனா எல்லாமே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு தான் கீழ வித்துட்டு இருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கான். இதுல ஃபிளிப் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஃபிளிப்ன்றது இங்க இருக்கு. இதுதான் வந்து ஃபிளிப். இந்த கேண்டில். ஓகே. ஓகேங்களா? ஸோ நடுவுல 2 கேண்டிலுக்கும் அது ஒரு கேண்டில் உள்ள இருந்தா கூட அது எடுத்துக்கலாமா ப்ரோ? அந்த மாரி? அ எது ப்ரோ சொல்றீங்க? இப்போ நீங்க மார்க் பண்ணீங்க இல்லையா ப்ரோ? கேண்டில் வந்து ம். ஃபிளிப் கேண்டில்ன்னு. அது ஆமா. வந்து ப்ரீவியஸ் கேண்டில் உள்ளயே இருக்குல்ல ப்ரோ? அது அந்த மாரி மார்க் பண்ணிக்கலாமா ப்ரோ நம்ம? பண்ணலாம் ப்ரோ. ஓகே. இது நான் என்ன வந்து பண்ணிடுறேன்னா, அது பக்கத்துல இருக்க கேண்டில் ஃபுல்லாவே அந்த ஃபுல் சைஸ் எடுத்துக்கிறேன் நானு. இதுவா? அந்த மாரி எடுத்துடுறேன். அப்படி எடுத்துடுறேன் நானு. இல்ல, இல்ல. இப்படிதான் எடுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து இது வந்து ஃபிளிப்பு. இங்க பாடி க்ளோஸ் ஆகுறான். ஸோ இது பாடி க்ளோஸ் ஆகுறான். ஆனா மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சப்ளை வேற பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் பை தானே. மேல போறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அப்போ ஃபிளிப்ப பிரேக் பண்ணிட்டு லோவா அடிச்சுட்டு கூட மேல போகலாம். ஏன்னா ட்ரெண்ட் பைல இருக்கு அப்படின்றனால. அப்போ இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இது ஃபுல்லா இது ஃபுல்லாவே கன்சால்டேஷன். இந்த இடத்துல இன்டியூஸ்மென்ட் கிடையாது. இந்த ஃபிளிப்புக்கு இன்டியூஸ்மென்ட் தேவையில்ல. ஆனா இது பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட் தான் இது ஃபுல்லா. ஓகேங்களா? உங்களுக்கு வரும். எப்படி கிளாஸஸ்லாம் ப்ரோ வரும். லிக்விடிட்டி? கிளாஸ் ஓகே. வரும் ப்ரோ உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து தான் கண்ட்ரோல் எடுத்துட்டு போயிருக்கான். அப்போ டெய்லி டிமாண்டு 4 ஹவர் ரீஃபண்ட்மென்ட். ரீஃபண்ட்மென்ட்டுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஏன்னா டிமாண்டுக்கும் வரலாம், ரீஃபண்ட்மென்ட்டுக்கும் வரலாம். கரெக்ட்டா? அப்போ ஓ ரீஃபண்ட்மென்ட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நான் என்ன சொன்னேன்னா, இங்க மார்க்கெட் ஃபிளிப் ஆனதுக்கு நமக்கு ஃபிளிப் கிடைச்சிருக்கு. ரீஃபண்ட்மென்ட்டுக்கு மார்க்கெட் வரல. அப்போ ஃபிளிப்ல கண்ட்ரோல் எடுத்து ரீஃபண்ட்மென்ட்டுக்கு வந்துட்டு மேல போகலாம். ஏன்னா ட்ரெண்ட் பைல இருக்கு. ஸோ ஓகே. இதான் பிளான் பண்ணி வந்து குடுத்தேன். ஸோ டெய்லில ஃபிளிப்பு 4 ஹவர்ல ரீஃபண்ட்மென்ட். ரீஃபண்ட்மென்ட் வந்து ரீஃபண்ட்மென்ட்ட இங்க வந்து மிட்டிகேட் பண்றான் இந்த இடத்துல. ஸோ 15 மினிட்ஸ் போலாம். ஸோ இது பிஓஎஸ். எங்க க்ளோஸ் ஆயிருக்கு பாடி? இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஓகே ப்ரோ. லோன்றது இந்த இந்த இடத்துலயும் கொஞ்சம் எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ அந்த நடுவுல வந்து விக் மட்டும் வுட்டு போயிருக்குல்ல ப்ரோ. நீங்க பிஓஎஸ் பண்ண இடத்துல. ம். இதுவா? மேல. இது. பக்கத்துல ப்ரோ. ஆ அது வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிறது கேண்டில் வந்து இந்த விக்குக்கு முன்னாடியே பாடி குளோஸ் பண்ணா கூட நம்ம பிஓஎஸ்ஸா எடுத்துக்கலாமா? இல்ல இந்த விக்குக்கு மேல பாடி குளோஸ் பண்ணிக்கணுமா ப்ரோ? இங்க தான் ப்ரோ க்ளோஸ் பண்ணியிருக்கணும். விட்டுருக்குன்னா அப்படியே பாஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்படியே கிராஸ் பண்ணி ஓகே. எடுத்துட்டு வந்து எங்க க்ளோஸ் ஆகுதோ அங்க நிறுத்துங்க. அவ்வளோதான். ஓகே. அந்த விக்குக்கு மேல குளோஸ் ஆகணுங்கிறது அவசியம் இல்லல்ல? இல்ல, இல்ல. அது இல்ல. இங்க இந்த இடத்துல க்ளோஸ் ஆகணுன்றீங்க. அது தேவையில்ல. ஆ ஓகே. அது வேண்டாம். அப்போ இது ஹையா? இதான் வந்து பிஓஎஸ். ம். இது பிஓஎஸ். இது பிஓஎஸ் ஃபெயிலியர் ரீஃபைன்மென்ட். ஓகேங்களா? அந்த ரீஃபைன்மென்ட் ஃபெயிலியர் தான் கொஞ்சம் இந்த கேண்டல்லே ஃபெயிலியர். இந்த கேண்டல்ல. ஸோ ரீஃபைன்மென்ட் எடுத்தோம். இப்போ நம்ம என்டர் ஆகக்கூடிய டைம் ஃப்ரேம்ன்றது 4 ஹவர். 4 ஹவர்ல என்டர் ஆகணும். 4 ஹவர்ல ஒரு கரெக்ட்டான லோ வந்து இல்ல எங்கேயுமே. அப்படி நம்ம லோ எடுக்கணும் அப்படின்னா, இதுதான் வந்து எடுக்கணும். அப்போ மார்க்கெட் வந்து 4 ஹவர்ல இந்த இடத்துல இப்படி லோவ கட் பண்றான் அப்படின்னா, நம்ம சப்ளைலேருந்து செல் பண்ணலாம். எங்க? இந்த ரீஃபண்ட்மென்ட் வரைக்கும் செல் பண்ணலாம். ஓகே. அப்போ இது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. இத லோவ எடுத்துட்டு அப்படியே இங்க கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ இங்க வந்துட்டான். லோக்கு வந்துட்டான்னா நம்ம பை தான் பார்க்கணும். எகைன் போய் சப்ளைல செல் பார்க்கக்கூடாது. ஓகே. ஏன்னா டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகே. ஆமா. ஆனா நான் இந்த இந்த வாட்டி ஆக்சுவலா நான் பார்க்கிறதே தப்பா பார்த்துருக்கேன் ப்ரோ இதனால. அது வந்து அந்த பிஓஎஸ் வந்து விக் மேல க்ளோஸ் வச்சா தான் பிஓஎஸ்ங்கிறதுனாலயே நெறைய இது நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இல்ல, இல்ல. அதான் புரியுது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இப்போ அப்படியே. அந்த லோ கூட மார்க் பண்ணீங்கல்ல ப்ரோ.
ஆக்சுவலா லோ எங்கேயுமே இல்ல. இதுதான் லோன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணீங்களா ப்ரோ அந்த ம், ரிஃபைன்மென்ட்ல? ம். அந்த இடத்துலயுமே நான் வந்து நெறையா இல்ல ப்ரோ இதுக்கு முன்னாடி இதுதானா? அதான். ஓகே ப்ரோ. இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து நான் லோன் எடுத்துருக்கேன். இதுவா? அந்த 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 இத ஃபுல்லாவே அப்படி ஏன்னா ஒரு ஒரு புல் பேக் ஆன மாரி வந்திருக்கா, அது வந்து நான் லோன் எடுத்துக்கிட்டேன். சரி. இது பார்க்கலாம் ப்ரோ. இன்னைக்கு இந்த கிளாஸ் தான் பார்க்குறோம். ஓகே, ஓகே. ஸோ கோல்டு வந்து ஒரு அப்டேட் குடுத்திருந்தேன். ம். இந்த எக்ஸ்ட்ரீம்ல செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்டின்ட்டு. ஆ, மார்க்கெட் வந்து 4 ஹவர்ல மிட்டிகேட் பண்ணான். 15 மினிட்ஸ்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்தான். இந்த இடத்துல நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்தான். அந்த ஹைய பிரேக் பண்ணி சோச் வந்து இது குடுத்துருந்தான். பார்த்தேன். ம். YouTubeலயே கூட சொல்லியிருந்தேன். இது சோச் வந்து ஆமா, ஆமா. குடுத்துருந்தான். பார்த்தேன், பார்த்தேன். நான் இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல அதையும் பிரேக் ஈவன் சொன்னீங்க. பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ட்ரி வந்து எனக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஆனா இந்த இடத்துல மார்க்கெட் அகைன் வந்து மேல போய் கன்சால்டேஷன் பண்ணிட்டு இருந்தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, மார்க்கெட் ஓகே. இங்கேயும் செல் ஆகலாம் அப்டின்ற ஒரு ஐடியால இப்போ வந்து ரீஃபைன்மென்ட்க்கும் போலாம். ரீஃபைன்மென்ட்க்கு போனா பவர் தான். ஓகே. ம்ஹ்ம். மார்க்கெட் இங்க இருந்தும் செல் ஆகலாம். நமக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிருச்சு. சரி ஓகே ஒரு ரிஸ்க் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். இன்னும் பிரேக் ஈவன் சரி இந்த சப்ளை வந்து நமக்கு வந்து இன்னும் ஃபெயிலியர் ஆகல. ஓகே. சப்ளை ஃபெயிலியர் ஆகல. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். இப்போ எஸ்எல் வந்து நான் இங்க வச்சிருக்கேன். இங்க அந்த ஹைக்கு கொஞ்சம் அப்படி மேல. எஸ்எல் வைக்கிறது தெரியும் தானே உங்களுக்கு? அதுவும் கொஞ்சம் எந்த ஹைல ப்ரீவியஸ் ஹையா அதுலயுமே சில டவுட்ஸ் இருக்கு. நானு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். பார்த்தேன்னா நான் கேட்கிறேன் ப்ரோ அது. ஓகே. ஏன்னா சில இந்த இடத்துலயா ஜிபிபியூஎஸ்டியான்னு தெரியலையே ப்ரோ. மார்க் பண்ணி ஓகே. வச்சிருந்த ஒரு இப்ப இடத்துல. தானே செகண்ட் கிளாஸ் வரும். பார்க்கலாம். ஒண்ணு ஒண்ணா ஓகே, ஓகே. பார்க்கலாம். ஓகே. இப்ப இந்த இடத்துல பாடி குளோஸ் பண்ணிட்டான்னா, நம்ம எஸ்எல் போறதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆயிடலாம் அப்டின்ட்டு ஒரு பிளான்ல என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த சப்ளைல எனக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆயிருச்சு. ஆனா சப்ளை பிரேக் ஆகல. சப்ளை ஃபெயிலியர் ஆகல. ஸோ இத பார்த்துட்டு ஓகே, ஓகே. வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். இந்த சப்ளை வந்து எனக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி ட்ரை பண்றேன் அப்டின்ட்டு. சரி இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்டின்ட்டு, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போட்டுட்டேன். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல கொஞ்சம் இந்த சப்ளைக்கு மேலேயே வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ம். சப்ளை வந்து பிரேக் ஆகல. ஃபெயிலியரே பண்ணல. இங்க வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், பிரேக் இன் வந்து குடுத்துட்டான். ஓகேங்களா? இந்த சப்ளை வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு கரெக்ட்டான சப்ளை இல்ல. எனக்கு ஹோப்பபிளா இல்ல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, டிபி வந்து இங்க கீழ ஃபுல்லா இந்த லோ தான் வந்து டிபி வந்து சொல்லியிருந்தேன். ஓகே. ஏன்னா மார்க்கெட் அகைன் இந்த டிமாண்டுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த டிபி வந்து போகும் அப்டின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த சப்ளை எனக்கு ஹோப்பபிளா இல்ல. அகைன் மார்க்கெட் இப்டி வந்துட்டு போகலாம். இந்த ரீஃபண்ட்மென்ட்க்கு வந்துட்டு போகலாம். அப்பயும் ரூல் தான். ஓகே. மார்க்கெட் கரெக்ட்டா தான் ப்ளே ஆயிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபண்ட்மென்ட்க்கு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்டின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் இந்த இந்த டிபிய வந்து கொஞ்சம் முன்னாடியே குளோஸ் பண்ணிடலாம் அப்டின்ட்டு இந்த இடத்துல வந்து செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுல ஓகே. நான் எடுத்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, 1.5 பெர்சன்டேஜ் வந்து ரிஸ்க் எடுத்திருந்தேன். ஏன்னா நம்ம சீக்கிரமாவே எக்ஸிட் ஆயிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப தான் ப்ரோ ஓகே. வந்து ஹிட் ஆகுது. நான் 2 டேஸ் ட்ரேட் பண்ணல. ஓகேங்களா? இந்த ட்ரேட மட்டும் போட்டு விட்டுட்டேன். நான் எதுவுமே ஒரு ட்ரேட் கூட போடல. இத மட்டும் போட்டுட்டு விட்டேன். இப்போ தான் வந்து ஹிட் ஆயிருக்கு. பிரேக் ஈவன்றது வந்து ஆ. நம்ம எப்பயுமே பண்ற மாரி இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணி அவ்வளோதான். நம்ம ட்ரேட மேனேஜ் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகே. நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, நீங்க மேலேயே சோர்ஸ் எடுத்திருந்தீங்க இல்லையா? நான் அந்த கீழ ஒரு டிமாண்ட் மாரி மார்க் பண்ணி, அது கீழ ஒரு இந்த இடத்த கீழ பிரேக் பண்ணா தான் சூச்சிங்கிற மாரி எடுத்துக்கிட்டேன் நானு. இது ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபரெண்ட்டு. சோச்சு இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். நான் ரூல்ஸ் வந்து ஒண்ணு தான். ஆனா நான் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸ்ட்ரக்சருக்கும் அந்த சோச்சு நம்ம கன்ஃபர்மேஷனுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நெறைய அத ரெஸ்பான்ஸ் பண்றத வச்சுட்டு நெறைய விஷயத்த நான் பில்ட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து இந்த கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ ஓகே. உங்களுக்கு வந்து சோச் வந்து குடுக்குது. இப்போ ஒரு சப்ளை வந்து எடுக்குது. ம், இப்போ நீங்க ஒரு சப்ளைல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. இந்த இடத்துல நெறைய பேர் தப்பு பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட மிஸ் பண்ணிருவாங்க. ட்ரேட மிஸ் ம். பண்ணிட்டு டிலேவா ட்ரேட் போடுறது. இப்ப இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து இப்ப எடுக்குது ட்ரேட. கன்ஃபர்மேஷன் இல்லன்ட்டு டிலே பண்ணிட்டு, அப்புறமா மார்க்கெட் இங்க வரும்போது இங்க ட்ரேட் வந்து எடுப்பாங்க. டிலேவா ட்ரேட் எடுக்கிறது. அத போய் எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு, ப்ரீவியஸ் ட்ரேட ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணாம மார்க்கெட் வந்து கீழ வரும். நம்ம என்ன பண்ணணும்? உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும் அப்டின்னா, சிம்பிள். நீங்க எடுக்கிற ட்ரேட சப்ளை வந்து எடுக்குறீங்க. இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க. ஓகே, சப்ளை வந்து கிடைக்குது. ஓகேங்களா? சப்ளை கிடைக்குது. ஆனா உங்களுக்கு வந்து இப்டி சப்ளை கிடைக்குது. ஓகே. இந்த சப்ளைல உங்களுக்கு கிரைட்டீரியா இல்ல அப்டின்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு கிரைட்டீரியாவுமே இல்ல.
ட்ரேட் போடுறதுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டான். பிஎஸ்என் சோர்ஸ் வந்து குடுத்துட்டான். ஆனா கிரைட்டீரியாஸ் வந்து ஓகே. இல்ல அப்டின்னா, இதுல நீங்க என்ட்ரிய போட்டுருங்க. கண்ண மூடிட்டு என்ட்ரிய போட்டுருங்க. உங்களுக்கு கிரைட்டீரியாஸ் இல்ல, கொஞ்சம் நெறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது அப்டின்னா, கிரைட்டீரியாஸ்னா அந்த இது சொல்றீங்களா ப்ரோ? இன்டியூஸ்மென்ட் அதெல்லாம் சொல்றீங்களா? அது எல்லாமே நம்ம ஆ. பார்க்க போறோம்ல. ஓகே. ஓகே. ஸோ அந்த கிரைட்டீரியாஸ்லாம் வந்து ஏதாவது 2, 3 மிஸ் ஆகுது அப்டின்னா, ப்ராபபிலிட்டி கம்மி. ஆனா, எஸ்எல் தான் ஹிட் ஆகும்ன்லாம் கிடையாது. நீங்க என்ட்ரிய போட்டுருங்க அந்த இடத்துல. என்ட்ரிய போட்டுட்டு ஓகே. டிபி வந்து செட் பண்ணிடுங்க. அது போகும். இப்போ நான் இந்த கோல்டு வந்து நான் என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். இதோட ஆ இதோட அதான் போச்சு. என்ன ப்ரோ? அது கரெக்ட்டா போச்சு அது. அதான் நீங்க அத எப்படி சூச்சா எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் எனக்கு அதான் ப்ரோ. கன்ஃப்யூஸ். நான் வந்து இப்போ கீழ எடுத்துக்கிட்டேன் நானு. இருங்க. இப்போ 4 ஹவர் சப்ளை 4 ஹவர் சப்ளை ம். ஓகே. 15 மினிட்ஸ்ல சோர்ஸ் வந்து குடுக்கணும். உங்களுக்கு இன்னும் நெறைய அப்டேட் வந்து இருக்கு ப்ரோ. லைவ் கிளாஸ்ல நெறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். அது ஓகே. கிளாஸ்லாம் பார்க்கும்போது ஃபுல்லா சொல்றேன். இதுவும் ஓகே. ஹை தான். ஓகேங்களா? ஓகே. இது லோ. இத வந்து கட் பண்றோம். நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபரெண்ட். இப்போ இத நம்ம பிஓஎஸ்ஸா எடுக்கிறோம். இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம இத பிஓஎஸ்ஸா எடுக்கிறோம்னா, இது வந்து ஒரு பேஸ் மூவ்மெண்ட். இது வந்து மார்க்கெட் கீழ வந்திருக்கான். ஆனா, இது ஒரு ம். பேஸ் மூவ்மெண்ட்டா இருக்கும். இந்த பேஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா சோர்ச் ஆயிரும். அப்போ நம்ம ஸ்ட்ரக்சரா எடுக்கும்போது ஒரு டிமாண்ட்ல பை பண்ணக்கூடாது. இது டிமாண்ட் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு டிமாண்ட்ல பை பண்ணக்கூடாது. ஆனா, நம்ம கன்ஃபர்மேஷனுக்குன்னு பார்க்கும்போது, இந்த மாரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஈஸியா சோர்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. ஈஸியா சோர்ச் ஆகும். அந்த சப்ளைஸ்ல ரொம்ப ஈஸியா வந்து மார்க்கெட் வந்து எடுத்துட்டு போகும். எனக்கு வந்து பிரேக் ஈவன்ன்றது நம்ம ரூல் வந்து பிரேக் ஈவன் குடுத்தா பிரேக் ஈவன் பண்ணியே ஆகணும். மார்க்கெட் வந்து சப்ளை ஃபெயிலியர் பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பிரேக் ஈவன் மூவ் பண்ணாம இருக்கவே கூடாது. பிரேக் ஈவன் குடுத்தா பிரேக் ஈவன் மஸ்ட். பண்ணியே ஆகணும். ம். அது வந்து நம்ம பிரேக் ஈவன் பண்ணாம இருக்கோம்னா, நம்ம ரூல நம்மளே பிரேக் பண்ற மாரி ஆயிரும். பிரேக் ஈவன் மஸ்ட். இப்ப மார்க்கெட் வந்து இங்க பிரேக் ஈவன் குடுத்தான். நான் பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். உடனே மார்க்கெட் வந்து இப்போ மேல நீங்க போயிட்டான். பிரேக் ஈவன்னா இப்போ நீங்க நார்மலாவே வந்து 1:6 அப்படிங்கிற ரேஷியோல தானே ப்ரோ எடுப்பீங்க. இப்போ பிரேக் ஈவன்னா அதோட கம்மியா வந்தாலும் எடுப்பீங்களா? இல்ல ஆனா 1:6 இருக்குமா ப்ரோ பிரேக் ஈவன்ல கூட? ப்ரோ நம்ம வந்து பிரேக் ஈவன்க்கு நம்ம ஆர்ஆர் வந்து நம்ம மென்ஷனே பண்ண மாட்டோம் ப்ரோ. ப்ரீவியஸ் ஓகே. லோ, ப்ரீவியஸ் ஹை டிபி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அவ்வளோதான். நம்ம ரிஸ்க் ரிவார்ட ஓகே. பார்க்கக்கூடாது. ரிஸ்க்க பார்க்கணும். அந்த ஆர்ஆர மென்ஷன் பண்ணி நம்ம எந்த ஒரு ட்ரேடும் பிளேஸ் பண்ணக்கூடாது. 1:3 ட்ரேட் பண்றேன். 1:6 அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் இது வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது 1:50 இருந்தாலும் சரி, டிபி அங்க தான் வைக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து கோல்டு இங்க தான் போகும்னு நான் சொல்றேன். நான் எடுத்த என்ட்ரில எனக்கு கொஞ்சம் ஹோப் இல்ல. அதனால நான் இங்கேயே எக்ஸிட் ஆயிட்டேன். ஆனா இந்த லோ வரைக்கும் போறதுக்கு 80% சான்ஸ் இருக்கு. அப்படி உங்களுக்கு போகாம மேல வந்துட்டான் அப்படின்னா, ஒண்ணு பிரேக் ஈவன் ஹிட் ஆகணும். இல்லன்னா டிபி ஹிட் ஆகணும். இது 2மே நடக்கும்போது நம்ம கேப்பிட்டல் வந்து சேஃபா இருக்கிற சான்சஸ் வந்து ஹை. சேஃபா இருக்கும். கேப்பிட்டல சேஃபா வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா நீங்க ஒரு சில வீடியோஸ்ல 1:6 இருக்கிற மாரி இருந்தா பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. நான் என்ன அ அதனாலேயே பிரேக் ஈவன் வந்து 1:6 வர மாரி இருந்தா மட்டும் அந்த ட்ரேட கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணா கூட ஓகே. உங்களுக்குன்னு ஒரு மேனேஜ்மென்ட்ட நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். நீங்க பண்ற ஓகே. ட்ரேடு 1:6க்கு மேல இருக்க மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அந்த 1:3 டூ 1:4 இந்த ட்ரேட்ஸ்லாம் நீங்க போடாம இருக்கலாம். அது ப்ராஃபிட் ம். போதோ, எஸ்எல் போகுதோ, அத நீங்க அப்ரோச் பண்ணாம இருக்கீங்கனாலே உங்க கேப்பிட்டல் சேஃப் ஜோன்லயே தான் இருக்கும். ஓகே, ஓகே. 1:6 ட்ரேட்ஸ் மட்டும் நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1:6 ட்ரேடு போனா 1:6 அ ட்ரேடு வந்து லாஸ் ஆனா உங்களுக்கு 1 அது கவர் பண்ணலாம் ஈஸியா. நீங்க எடுக்கிற ட்ரேட்ஸ் 1:6 தாண்டணும். ஓ அதுக்கு ரீசன் என்னன்னா, ஸ்கேல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். சின்ன சின்ன ட்ரேட்ஸ் பண்ண வேணாம். ஹோல்டு மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரேட் செட்டப் வந்து குடுக்குறேன். அதுல ஓகே. கிட்டத்தட்ட இப்ப இந்த மூவ்மெண்ட்லயே நம்ம ஒரு 4 ட்ரேட் பண்ணலாம். இந்த செட்டப்லயே. ஓ! இந்த செட்டப்ல மட்டும். அது உங்களுக்கு 9த் கிளாஸ் வரும். அது ஒரு செட்டப் வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஓகே. நீங்க நார்மலா எடுக்க முடியாது அந்த செட்டப்ப. நீங்க அதுக்கு ட்ரெயின் ஆகணும். அதுக்கு தான் அந்த 4 மந்த், 5 மந்த் ட்ரெய்னிங் உங்களுக்கு இருக்கும். அத நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்றத நான் பார்த்து, அது நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு பேர்லயே ம். 1 மந்த்துக்கு அதாவது 1 மந்த்துக்கு இல்ல, ஒரு மூவ்மெண்ட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ல 5 ட்ரேட் 4 டூ 5 ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஒரு ஸ்கேல்ப், ஒரு இன்ட்ராடே ஸ்கேல்ப் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஸ்கேல்ப் வந்து பண்ண முடியும். 2லேருந்து 3 ஸ்கேல்ப் இதிலயே கிடைச்சிரும். 2 ஸ்கேல்ப்ன்னு வச்சுக்கலாம். 2 ஸ்கேல்ப், ஒரு இன்ட்ராடே, ஒரு பொசிஷன். இப்ப நான் எடுத்திருக்கிறது பொசிஷன். ஆனா நான் இன்ட்ராடே தான் முடிச்சுட்டேன்.
ஓகே. இது பொசிஷன் ட்ரேடு. இது ஃபுல்லா ஹோல்டு பண்ணணும். இது நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேஸ் வந்து இந்த ட்ரேட்ல வந்து இன்ட்ராடே கிடைக்கல. ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடே மாரி இருக்கும். இந்த பொசிஷன்ல கிடைக்கல. இங்க கிடைச்சது. ஆனா இங்க கிடைக்கல. ஸோ கிடைச்சிருக்கும். நான் வந்து ஒரு 3, 4 டேஸா நான் பண்ணல. ட்ரேட் பண்ணல. இன்னைக்கு தான் நான் வந்து உட்கார்றேன். டிஸ்கார்ட்லயே கொஞ்சம் ஆக்டிவா ஓ! இல்ல. அதனால நீங்க அந்த பொசிஷன்ல வந்து ஆ வச்சுட்டீங்க நீங்க. இந்த இடத்துல ட்ரேட போட்டு நான் விட்டுட்டேன். ஓகே. ஸோ ஒரு பொசிஷன், ஒரு இன்ட்ராடே, 2 ஸ்கேல்ப் ட்ரேட் வந்து கிடைக்கும். ஓகே, ஓகே. இதுல ஸோ இன்ட்ராடே இப்போ உங்களுக்கு இதோட ட்ரேட் வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்குல்ல ப்ரோ? எக்ஸிட் ஆயிட்டேன் ப்ரோ. ஓ! அதான் டிபி வந்து இங்க செட் அது பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல. ஓகே, 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 ஓகே. நான் Instagramல போடுறேன் என்ன ப்ராஃபிட்ன்ட்டு. ஓகே, ஓவரால் ஓகே. இருங்க. 1770 ப்ராஃபிட். நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 0.28 லாட் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். அதாவது $280 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகே. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1770. ஓ! ஓகே. ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ்னா எவ்வளோ ப்ரோ? அடிச்சிருந்தனா எவ்வளோ ப்ரோ போயிருக்கும்? ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்தா எனக்கு ஆ 70, 60, 70, 100லேருந்து 110 ப்ரோ. சூப்பர். $110 வந்து ஸ்டாப் லாஸ். அந்த 110 அப்படின்றதும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஒரே ட்ரேட்ல கூட கவர் பண்ணிடலாம். ஒரு ஸ்கேல்ப் அடிச்சா கூட ஈஸியா கவர் பண்ணலாம். அந்த மாரி நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா இந்த பொசிஷன் ட்ரேட் தான் எனக்கு இப்போதைக்கு செட் ஆகுற மாரி இருக்கு ப்ரோ. ஏன்னா ஆஃபீஸ்ல வந்து நான் இப்போ ஒன்ஸ் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா 2 ட்ரேடுங்கிறது. அந்த ம். சோச் வந்து நான் பார்த்து, பார்த்து எடுக்க முடியல என்னால ஆஃபீஸ்ல இருக்கும்போது. ஓகே, ஏன்னா ஓகே, ஓகே. கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்ட்டா பார்க்க முடியல. உங்களுக்கு மேபி நீங்க இந்த ஆஃபீஸ்ல அதான் நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த ட்ரேட் செட்டப் வந்து குடுக்குறேன் பார்த்தீங்களா? அதுல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன பண்ணணுன்ட்டு. ஆஃபீஸ்ல நீங்க சரி. இருக்கீங்கன்னா, நீங்க ஆ நைட்டு 10:00 ட்ரேட் செட்டப் போட்டாலே போதும். நைட் 10:00 ஓகே. உட்கார்றீங்க. ட்ரேட ஆ செட்டப் பார்க்குறீங்க. செட்டப் பார்த்துட்டு நைட் 10:00 நீங்க என்ட்ரிய போட்டுறலாம். அது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கும் அந்த என்ட்ரி. அப்போ ஓகே. என்ட்ரிய நீங்க செட் பண்ணிட்டு விட்டுறலாம். நீங்க 1 டே, 2 டே அந்த மாரி டைம் ஆகும். இப்போ இது வந்து நான் இந்த சப்ளை நான் பார்க்குறேன். இங்க சோச் ஓகே. வந்து குடுக்குது. இந்த சப்ளை பார்க்குறேன். ஸோ இங்க மிட்டிகேட் பண்றான். இங்க சோச் குடுக்குறான். இந்த சோச்ல இருந்து எனக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோச் இந்த கேண்டில் வந்து இருக்கு. மிட்டிகேஷன் இங்க வந்து ஆகுது. கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. அதுல நீங்க ஒரு 5 மினிட் கூட பார்க்க மாட்டீங்களா? மிட்டிகேட் பண்ற வரலும். ஓகே. ஸோ நீங்க பார்க்கும்போது இந்த சப்ளை பார்த்துட்டீங்கன்னா என்ட்ரி அவ்வளோதான். என்ட்ரி போட்டு வெளிய வந்துடணும். இதுல போயிட்டு நீங்க பார்க்க தேவையில்ல. ஓகே, ஓகே. ஓகேங்களா? இதுல ப்ரோ என்ட்ரிய இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம டிமாண்டும், சப்ளையும் மார்க் பண்ணிடுறோம். பட் ம். ஆனா நம்ம என்ட்ரிங்கிறது, ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ல வச்சிருப்போம். பட் ஆனா சம்டைம் வந்து ரொம்ப ஸ்விங் ஆயி ரொம்ப மேலயும் கீழயும் அடிச்சுட்டு போகுது இல்லையா ப்ரோ? அதுல வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாதா அது? மேலயும் கீழயும் அடிச்சுட்டு போச்சுன்னா, அந்த என்ட்ரி லாஸ்ன்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க ஒரு ஓகே. இப்ப இந்த கரன்சி பேர்ஸ் நான் வச்சிருக்கேன். ஏன்னா இதுல நெறைய அந்த மாரி அடி விழுந்திருக்கு ப்ரோ. அதான் கேட்கிறேன். அதுதான் ப்ரோ இந்த ட்ரெய்னிங்ல உங்களுக்கு நான் குடுப்பேன். அது நீங்க அது அடி விழுந்தும், நீங்க வந்து எப்படி ப்ராஃபிட்டபிளுக்கு உங்க அக்கவுண்ட்ட கொண்டு வரீங்க அப்படின்றத பார்க்கணும். அது கொண்டு வர மெத்தட உங்களுக்கு என்ட்ரி அதாவது ட்ரேட் செட்டப்பா வந்து குடுத்துரும். நான் வந்து உங்களுக்கு 4 டிஃபரண்ட் ட்ரேட் செட்டப் வந்து குடுப்பேன். ஓகே ப்ரோ. அதுல நீங்க எத நீங்க எடுக்குறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இதுல ஒரு ஓகே. 6 கரன்சி பேர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்க எக்ஸாம்பிள்க்கு. இந்த 6 கரன்சி பேர்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது, அடி விழுந்தாலும் சரி, அடி விழனாலும் சரி, இதுல நீங்க எல்லாமே அடி விழுந்தும் அடுத்தடுத்த என்ட்ரி, ப்ராஃபிட், லாஸ் இந்த மாரிலாம் கொண்டு வந்துட்டு, எண்ட் ஆஃப் த மந்த்ல நீங்க ப்ராஃபிட்டபிள்க்கு வரணும். ஓகே. அதுதான் ட்ரேடு. ஓகேங்களா? உங்களுக்கு அடி விழுதேன்ட்டு ஒரு ட்ரேட நீங்க அப்ரோச் பண்ணாம இருக்கிறது, அப்புறமா அத நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது, அது வந்து ட்ரேடிங் செட் ஆகாது. நீங்க அது என்ன 8% ஆயிடுச்சுன்னா, திருப்பி அந்த நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு இவ்ளோ நாள் ஆயிடுமேங்கிற ஒரு மைண்ட் செட் போயிடுது. அதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ. அது அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே, ஓகே. கெடைக்கும் ப்ரோ. ட்ரேடு கெடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப தானே 2ண்ட் கிளாஸ் வரீங்க. ஃபுல்லா பார்க்கலாம். 1 மந்த்துக்கு நீங்க 8% நீங்க பண்ணிட்டீங்கனாலே போதும் ப்ரோ. அதாவது நீங்க எக்ஸாம்பிள்க்கு இப்போ நீங்க 10 ட்ரேட் பண்றீங்க அப்டின்னா, 10 ட்ரேட்ல உங்களுக்கு 2 ட்ரேட் தான் டிபி வரும். எப்படி இருந்தாலும். நீங்க ப்ரோ ட்ரேடரா இருந்தாலும், இப்போ கண்டிப்பா ப்ரோ. 2 ட்ரேட் தான் வரும். இந்த 2 ட்ரேட்ல 10 ட்ரேட் வந்து எஸ்எல் அப்படின்றப்போ, இந்த 10 ட்ரேட் எஸ்எல் ஆகாம பார்த்துக்கிட்டு, 10 ட்ரேடுக்கு பதிலா 5 ட்ரேடு பிரேக் ஈவனுக்கு நீங்க மூவ் பண்ற ஸ்கில் வந்துட்டா போதும். பிரேக் ஈவன் நம்மளால ஈஸியா மூவ் பண்ண முடியும். இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. டிபி நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. எஸ்எல் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா, பிரேக் ஈவன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அதாவது ரிஸ்க்க நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பைக்ல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, எல்லாமே ரிஸ்க் தான். எப்ப நமக்கு எது நடக்கும்னே தெரியாது. ஆனா, அந்த ரிஸ்க்க நம்ம மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அது நம்மளால முடியும். அப்போ
இந்த எஸ்எல் வந்து ஹிட் ஆகாத நம்ம 5 பிரேக் ஈவனா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். 5 பிரேக் ஈவன் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 டிபி இருக்கும். 3 எஸ்எல் தான் இருக்கும். அப்போ எஸ்எல்ன்றது கம்மியா இருக்கணும். டிபின்றது இந்த மாரி ஹோல்டு பண்ணி எடுக்கிற மாரி இருக்கணும். அப்போ உங்களுக்கு கொண்டு வந்துரலாம். நம்ம வந்து ட்ரேடு சொல்லுங்க ப்ரோ. பொசிஷன் ட்ரேட்ல நம்ம பண்ணும்போது, இப்போ நான் வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன்னா, சப்போஸ் வந்து எனக்கு வந்து இந்த பிரேக் ஈவன் வந்து பண்ண முடியாதுல்ல ப்ரோ. அப்ப நம்ம டிபி மட்டும் தானே கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஒன்ஸ் என்ட்ரி அந்த அப்போ இருக்கும்போது எப்படி ப்ரோ பிரேக் ஈவன மேனேஜ் பண்றது? அது பார்க்கணும் ப்ரோ. அது பார்க்க முடியலன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது ப்ரோ. நீங்க என்ட்ரி எடுத்து பிரேக் ஈவன் ஹிட் ஆகுது பார்த்தீங்களா? ஆமா. ஆ இது பண்ணுங்க. இப்போ டெலகிராம்ல இருக்கீங்க. அப்படியே இந்த இந்த லெவல் இருக்குல்ல, ஆமா ப்ரோ. இந்த லோ வந்தோனே பிரேக் ஆன் ஆகணும்னா, இத கிளிக் பண்ணிட்டு அலாரம் செட் பண்ணிடுங்க. ஓகே. இந்த மெசேஜ் இதில போயிட்டு பிரேக் ஈவன் உங்களுக்கு என்ன வேணுமோ, அத வந்து போட்டுருங்க. ஓகே. ஓகே. நோட்டிஃபிகேஷன்ல உங்களோட இமெயில் எல்லாமே குடுத்துருங்க. இமெயிலுக்கு வரும். ஓகே. அப்புறம் ஓகே. அலாரமும் அடிக்கும் மொபைல்ல. அப்ப பிரேக் ஓகே. ஈவன் வந்து பண்ணிடுங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு வேல்யூ இதில வந்து பாருங்க. ஒரு டைம் வேணுமா? இல்ல அடிச்சுட்டே இருக்கணுமா? இந்த லைன எப்பலாம் கிராஸ் பண்ணுதோ ஃபியூச்சர்ல, அப்பலாம் அடிச்சுட்டு இருக்கும். ஓகே. அதெல்லாம் ஓகே. வேணாம். ஒன் டைம் வந்து செட் பண்ணிடுங்க. பிரைஸு ஸோ கிராசிங்ல போயிட்டு கிராசிங் இப்ப செல்லுனா, கிராசிங் டவுனு, க்ளோஸ்ன்னு இருக்கும். அது யூஸ் பண்ணியே 1 வருஷம் ஆகுது ப்ரோ. ஓ! இதில வந்து சம்திங் அப்டேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. தென் நீங்க டைரக்ட்டா எப்பவுமே டிபி தான் வைப்பீங்களா ப்ரோ நீங்க? என்ன ப்ரோ? நீங்க நான் எப்பவுமே டிபி தான் ஆமா டிபி வைப்பேன். நான் அப்படியே உக் அ ட்ரை இதில தானே இருக்கேன். ஃபுல் டைமா இருக்கனால பிரச்சனை இல்ல. பிரேக் ஈவன் பார்த்தோன்னா, பிரேக் ஈவன் பண்ணிரும். ஒரு என்ட்ரி எடுத்துருச்சு அப்படின்னா, இல்லன்னா அந்த என்ட்ரி பாயிண்ட்ல உங்களோட அலாரம் செட் பண்ணிடுங்க. அலாரம் செட் பண்ணிட்டு, என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். பிரேக் ஈவன் வருதா இல்லையான்ட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு பிரேக் ஈவன் வந்துச்சுன்னா மூவ் பண்ணிருங்க. பிரேக் ஈவன் மட்டும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஹார்ட் ஒர்க்னா உங்க டைம ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. அத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிரேக் ஈவன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகே. சரி ப்ரோ. கிளாஸ்க்கு ஓகே. போயிடலாமா? போயிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ்